திடீரென அந்தர்பல்ட்டி அடித்த எடப்பாடி அதிர்ச்சியிலேயே அரசியல் களம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பது இருக்கும் என நாம் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தோம். இப்ப அதிமுக தேர்தலுக்கு பின்பு அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருப்பாரா, இருக்க மாட்டாரா, அதிமுக இரண்டாக பிரிந்து விடுமா, அடுத்த பொதுச்செயலராக யார் வந்தால் அதிமுக எப்படி இருக்க போகிறது, இனிமேல் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், நமது அம்மா ஜெயலலிதா அம்மையார் கட்டி காப்பாற்றப்பட்ட அந்த இயக்கம், வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த இயக்கம் என்பது இனி வரக்கூடிய தேர்தல்களிலே வெற்றி பெறுமா, அதிமுகவா இருக்குமா, அடிமை கட்சியாக போய்விடுமா அப்படிங்கிற மாதிரி அனைவருமே பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கெல்லாம் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுப்பது, அதாவது பதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப நமது சி விஜயபாஸ்கர் ஆகட்டும், அதே போல சி வி சண்முகம், எம் ஆர் விஜயபாஸ்கர், அது மட்டும் இல்லாமல் நத்தம் விஸ்வநாதன், எஸ் பி வேலுமணி போன்ற தலைவர்கள் எல்லாம் இப்ப நான் நேரடியாக நமது திருமாவளவனை முதலமைச்சர் பதவியிலே அமர வைத்திருந்தாலும் அதிமுகவில் இருந்திருப்பார்கள். ஏன்னா அந்த இடத்துல அமைச்சர் பொறுப்பு கிடைத்திருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது கிடைக்கும். இப்ப விஜய் மட்டும் அமைச்சர் பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாது, ஆதரவுகளை மட்டும் கொடுங்கள் என சொல்லிவிட்டால் அடுத்த நிலைமை என்பது எப்படி இருக்கும் என யோசனை பண்ணி பாருங்கள். அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அப்போது இருந்தே சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய பேச்சை கேட்காமல் தான் 2 அணிகளாக செயல்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பொதுக்குழுவையும் கூட்ட வேண்டும் என தற்சமயம் அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என சொல்லி இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. அதெல்லாம் என்ன வாசிக்க ஆரம்பிக்கிற நீங்களே கேளுங்கன்பா. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் நிலவி வரும் தற்போதைய உள்கட்சி பூசல்கள் மற்றும் விமர்சனங்கள் குறித்து அறிக்கை ஒன்றின் மூலம் தனது முக்கிய விளக்கத்தை அளித்திருக்கிறார். எல்லா கட்சிகளிலும் பிரச்சனை என்பது இருக்கிறது, அதேபோல் நமது கட்சியிலும் பிரச்சனை இருப்பின் அதை நாமே பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று அவர் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் திறந்த மனதுடன் அழைப்பு விடுத்திருக்கிறார். உட்கட்சி மோதல்களை பொதுவெளியில் கொண்டு செல்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்பதை அவர் இதன் மூலம் வற்புறுத்தி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல. அரசியல் களத்தில் ஏற்படும் தற்காலிக சவால்கள் குறித்து பேசிய அவர், அரசியலில் அவ்வப்போது சில புயல்கள் வந்து போகும், அந்த புயல்களை எல்லாம் தாங்கியும் தாண்டியும் நிற்கும் 1000 காலத்து பயிர்தான் அதிமுக என மக்களுக்கு தெரியும் என்று மிக உறுதியாக தெரிவித்திருக்கிறார். தற்போதைய பின்னடைவுகள் அல்லது அதிருப்தியாளர்களின் காய் நகர்த்தல்கள் தற்காலிகமானவை மட்டுமே என்றும் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியும் மக்கள் செல்வாக்கும் என்றும் குறையாது என சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிராக பொதுக்குழுவை கூட்ட திட்டமிட்டு வரும் இக்கட்டான சூழலில் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிக்கை தமிழக அரசியல் வட்டாரத்திலே பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிருப்தி குழுவினர் சவால்களை எதிர்கொள்ளவும் கட்சியை தனது கட்டுப்பாடுகள் வைத்திருக்கவும் அவரது இந்த சமரசம் மற்றும் அதே வேளையில் வலிமையான அரசியல் யுக்தியை கையாண்டுள்ளதாக விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதாவது அதிமுகவில் உள்கட்சி மோதல் என்பது இருக்கிறது, அந்த உள்கட்சி மோதலை நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம் வாருங்கள் என எடப்பாடி பழனிசாமி அந்தர்பல்ட்டி அடித்து தற்சமயம் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றால் கண்டிப்பாக அதிமுக ஒன்றாக இருக்கும், இல்லை என்றால் அதிமுகவாக இருக்காது. நாம் அனைவரும் அதிமுகவிலிருந்து விலகுவதை தவிர வேற வழிகள் என்பது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பா.